யாழ் வழக்கையாறு விவகாரம் ஆய்வை முன்னெடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள். யாழில் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டம். ஆடைகளின்றி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் நீதி கோரி செம்மடியில் மாபெரும் போராட்டம். ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணைகளை ஆரம்பித்தது காவல்துறை. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்துக்கு பரவல், ஜனாதிபதிக்கு வேதநாயகன் வாழ்த்து. பிரபாகரனுடன் கூட்டணி அமைக்கும் நிலையில் அனுர கட்சி பகிரங்கமாக சாடும் எதிர்க்கட்சி எம்பி. இலங்கையிலிருந்து அதிகாலை வேளை நாடு கடத்தப்பட்டு பெருமளவு சீனர்கள். மட்டக்களப்பில் EPRLF தலைவர் பத்மநாபாவின் 35வது தியாகிகள் தின நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்த மைத்திரே. வவுனியா மாநகர சபையில் குடியிருப்புகளுக்கான ஆதரவு வரி குறைக்கப்படும், மாநகர முதல்வர் தெரிவிப்பு. கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையின் குறைபாடுகளை கேட்டறிந்து இளங்குமரன் எம்பி. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வழுக்கை ஆற்றை புனரமைப்பு செய்து நிலத்தடி நீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆய்வு ஒன்றினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பீட மாணவர்கள் இன்று ஆரம்பித்து வைத்தனர். யாழ்ப்பாணம் வருத்தலை விழான் பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பிக்கும் வழுக்கை ஆற்று கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள், அரசு திணைக்களத்தை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த ஆராய்ச்சி பயணத்தில் வருத்தலை விழான் பகுதியில் ஆரம்பிக்கும் வழுக்கை ஆற்று பயணம் அராலியில் முடிவடைய உள்ளது. இதன்போது பொறியியலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் மருத்துவப்பீட மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வலிகாமம் வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மயிலட்டி சந்தையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரிய அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றுள்ளது. மக்களின் விவசாய நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகின்றது. ஆனால் யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர். இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் 2400 ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 3000 ஏக்கர் இன்னும் இராணுவ வசம், முப்படையினர் வசம் இருக்கிறது. அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியார், அரச காணி என்ற பதத்துக்கு இல்லை. அதே போல் எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த இந்த பாவனையில் உள்ள இராணுவத்தின் பாவனையில் உள்ள காணிகள் அவையல் பாவிக்கலை. காடாவும் தங்கட சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும். விமானப்படை கண்ட எடுக்கப்பட்ட காணிகளை 700 ஏக்கரில் தோட்டம் செய்யணும். அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும். என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும். அதெல்லாம் எங்களோட பொதுமக்களுக்குரிய காணி. ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்களோட சனத்துக்கு, எங்களுடைய ஆக்களுக்கு, மக்களுக்கு முள்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட 3500 குடும்பம் இன்னும் இருக்குது முள்குடியேறதுக்கு. இந்த வெளிவடக்கில் 5 GSC விசன், அதாவது 246, 48, 51, 52, 53, 55, 56 இவ்வளவு பிரதேசம் பலாலி, மயிலட்டி, வசாவளான் பகுதிகளை சேர்ந்த ஆக்கள். அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள். இவைகளுக்கு தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவைகளை ஓரங்கட்ட பாக்கினம் அரசாங்கத்தின் அதிகாரிமார் அவைகள் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் 4 குடும்பம் இருக்கல. ஒரு காலம் 2 பிறப்பு காணியையும் ஒரு வீட்டையும் 10 லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடியமர்த்தினோம். 2 பிறப்பு காணிகள் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம். அந்த பலாலியில் உள்ள காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவித்து எங்களோட மக்களை
பலவந்தமாக சில விஷயங்களை செய்விக்கணும். இப்போ காணி இல்லாத ஆட்களுக்கு 2 பிறப்பு காணியை தாரம் வீடு தாரம்ன்றடனும் எங்கட மக்கள் போய் குடியேறணும். ஆனால் அவைகளுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை, தொழில் வசதியில் ஒன்றும் இல்லை. 2 பிறப்பு காணியை கொடுத்து வீடு எடுத்துகிட்டு குடிக்கணும். அவியல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. இப்போ இந்த கலமால் பள்ளிக்கூடம் வந்து 90ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு 1200 மாணவர்கள் படித்தவை கோயில் வரைக்கும். இப்போ 300 பிள்ளைகள்லாம் அந்த படிக்குது. அதாவது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேலிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளைகள் வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியேறையில் இன்னும் அயல் விட இல்லை. அவை அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும். விடுவிச்சா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவார்கள், படிப்பார்கள். அதே மாதிரி இங்கே 5 ஆலயங்கள், பிரதான பெரிய ஆலயங்கள், இந்த ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம், 3 இந்து ஆலயம், இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது. சும்மா சில வெளியிடங்களில் வெளியாட்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்குறதாலே எங்கட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை. இங்கே செய்தால் இங்கே ஆக்களை அதில் ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இது வளம் அரச காணியாக்கப்படும். அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரச காணி ரெண்டு தான் சொல்லப்படுது. ஆனால் பகுதி அளவில் விட்டாச்சு, 3000 ஏக்கர் மிட்டில் விட்டாச்சு. 6300 ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் கசெட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர். எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை. அரச காணிகளாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் உண்மையான தாற்பயம். வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக. மற்ற இந்த 2400 ஏக்கர் காணியில் 400 ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. 1948ஆம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி. மிகுதி அவ்வளவும் தனியார் காணி. அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை. அவைகள் விட என்ன சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதால் எந்த பிரயோசனம் இல்லை எங்கட மக்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 பிளேனில் 35 பேர் வந்து இறங்குறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. சர்வதேச விமான நிலையம் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பயன்படுத்தணும், மக்களும் பயன்படணும்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இது அது இல்லை. பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசு இல்லையோ அல்லது வெளிநாட்டின் வற்புறுத்தலால் வச்சிருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எங்களோட காணிகள் வந்து 2400 ஏக்கர் காணியும் தனியார் காணி. அவ்வளவு காணியும் 3 GS விஜனுக்குள்ளே 251 46 பகுதி அளவில் விடுபட்டிருக்கு. 248 55 முழுமையாக விடுவிக்கப்படையில். இதுவளவு நீங்கள் பார்க்கலாம். இந்த இதில் இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்களே கண்கூட பாருங்கள். முழுக்க காடாத அப்படி. மற்றது இதில் வந்து விவசாயம் செய்த இடம். இந்த விவசாயத்தை நம்பி எத்தனையோ இருந்தவை. அதே நேரம் ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 லொரியில் மரக்கறிகள் மட்டும், மரக்கறி பழவகைகள் மட்டும் கொழும்புக்கு ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி இந்த பலாலி, இந்த மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம், இது மீன்பிடி துறைமுகமாக 72ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்போ ஏதோ எல்லாம் செய்து வெளிநாட்டுக்காரன் காசு கூட இப்போ என்ன வெளியாக்கள் எல்லாம் வரையணும். அதால் எங்களுக்கு பாதிப்பில், வெளியாக்கள் வாரதால் எங்களுக்கு பாதிப்பில். எங்களுடைய ஆக்களை எங்கள் இடத்துல குடியேற விடுங்க. குடியேற விட்டால் இந்த காவலுக்குள்ளே இருக்கிற இந்தியன் ரோலரும் இருக்காது, ஒரு இதுவும் இருக்காது. எல்லாம் எங்களுடைய ஆக்கள் வரையணும். தாங்கள் இந்த இதில் கொமாண்டோ அவங்களை கட்டுப்பட்டுருக்கு பாருங்கள். 7 ஏக்கர் காணி கிட்டவர் 225 குடும்பத்துக்குரிய காணி. அவ்வளோ பேரும் வெளியில் முகாமிலான்னு இருக்கணும். நன்றி. போராட்டம் தொடரும். இப்போ காணி விடுவிப்பு மட்டும் வேறு இடங்களில் வேறு பகுதியில் நாங்கள் செய்வோம். பகுதியாக விட்டாலும் சரி, இந்த பகுதியாக சில இடம் விடுபட்டிருக்கு. அது விவசாயம் செய்யலாம், வேலி அடைக்கலாம், தோட்டம் செய்யலாம். அப்படியான இதில் முழுமையாக நீங்கள் எங்கள்கிட்ட காணியில் விடுங்க. யாழ்ப்பாணம் செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக மக்கள் பொது செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது.
யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த குறித்த அமைப்பின் ஏற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதிகள் இவ்வாறு குறிப்பிட்டனர். வருகின்ற 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண செம்மணி வளைவு பகுதியில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு அணையா தீபம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் எங்களது கடந்த கால இலங்கை தீவில் இருந்த எங்களுடைய இழக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் ஒரு அணையா தீபத்தினை ஏற்றி அதனை 3 நாட்களுக்கு சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் அந்த தீபத்தினை அணையாமல் எங்களுடைய கரங்களை கொடுத்து அதனை காப்பதற்கான ஒரு போராட்டமாக ஒரு துணைப்பொருள் தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கான முக்கியமான காரணமாக இந்த செம்மணி புதைகுழி என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பு பக்கமாக 1996 தொடக்கம் 99ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்திருந்தது. மீண்டும் தற்பொழுது இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் 19 மனித உடல் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 3 மனித எலும்புக்கூடுகள் சிறு பிராயமுள்ள பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இங்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களில் யாராவது ஒருவரது உறவினர்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இழக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டித்தான் இப்படி அணையா தீபம் என்கின்ற இந்த போராட்டத்தினை மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு செயலினால் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களது ஆதரவினையும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவினையும் கோரி நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டமானது ஒரு நீண்டகால போராட்டமாக இருந்திருக்கின்றது. அவர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கப்படவில்லை. 30 வருடத்துக்கு மேலாக இலங்கையில் இடம்பெற்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களது உறவினர்களுக்கோ இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. எனவே எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இறுதி யுத்தத்தின் பொழுது நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம். அந்த தனித்து விடப்பட்டிருந்த பொழுது எங்களுடைய உண்மைகள் அனைத்தும் நீதிகள் அனைத்தும் புதைக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு விட்டது. ஆகவே தற்பொழுது மீண்டும் இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித எச்சங்களின் ஊடாக எங்களுக்கான நீதி ஒன்றினை மீண்டும் நாங்கள் சர்வதேசத்திடம் கோருவதற்காகத்தான் அணையா தீபம் என்ற இந்த தொனிப்பொருளிலான போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால், ஐநாவினுடைய பிரதிநிதியினுடைய இலங்கை வருகையொட்டி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இவ்வாறு ஒரு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை பார்த்தும் இதுவரைக்கும் தெற்கு மௌனமாக இருக்கின்றது. தெற்கில் இதற்கான எந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செயல்களும் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் எங்களுடைய இழந்த உறவுகளுக்கான ஒரு நீதி கோருகின்ற இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்தவிதமான பேதமின்றியும் வேறுபாடுகளின்றியும் இந்த போராட்டமானது மக்களுக்காகவும் எங்களுடைய இறந்த உறவுகளுக்காக நீதி தேடி நாங்கள் போராடுகின்ற இந்த பயணத்தில் உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து அந்த அணையா தீபத்தினை அணையாது பாதுகாத்து அதிலிருந்து ஒரு வெளிச்சத்தினை உருவாக்கி எங்களுடைய இருண்ட பக்கங்களுக்கான நீதியினை தேடும் பயணத்தில் உங்களை நாங்கள் எங்களோடு இணைந்து மக்கள் எழுச்சி ஒன்றினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய கரங்களை எங்களோடு கோர்த்து பயணிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போராட்டத்திற்கான உண்மையான அடிப்படையாக அமைவது என்னவென்று சொன்னால், 1998ஆம் ஆண்டளவில் இலங்கை அரசாங்கத்தினால் இந்த செம்மணி புதைகுழி என்பதற்கான நீதி வழங்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது தெற்காக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடலினுடைய எலும்புக்கூடுகள் அனைத்துமே எந்த காலப்பகுதிக்குரியன என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகள் புதைக்க இடத்திற்கு பக்கத்தில் எந்த விதமான ஆபரணங்களோ அல்லது ஆடைகளோ இருக்கவில்லை என்று சொல்லியும் அந்த எலும்புக்கூடுகளில் அவர்களை சித்திரவதை செய்வதற்கான எந்த விதமான அடையாளங்களோ அதற்கான
காயங்களோ இல்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது. தற்பொழுது இருந்து வந்த அந்த உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின் பிரகாரம் அவ்வாறு தான் அறியப்படுகின்றது. எனவே இந்த எலும்புக்கூடுகள் எந்த காலத்துக்கு உட்பட்டவை என்று சொல்லியும் அவற்றினுடைய பரிசோதனைகள் சரியான முறையில் நடைபெறவிட வேண்டியது கட்டாயம் என்று சொல்லியும் அதற்கான ஒரு நீதியை கேட்டுத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் என்று சொல்லப்படுகின்ற மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் இருக்கின்ற அந்த புதைகுழிகள் கூட தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றனவே ஒழிய அவற்றிற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, அவற்றிற்கான நீதியும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை. எனவே இந்த செம்மணி தற்போதைய சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளின் ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுழிகள் இனி வர்ற காலத்தில் எங்கேயாவது இப்படியான மனித புதைகுழிகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பான அச்சங்கள் நிலவுகின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக அனைத்துக்குமான ஒரு விசாரணை தேவை என்று சொல்லியும் சர்வதேசம் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியும் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்பட்டது போல் இனிமேலும் இவ்வாறு புதைகுழிக்குள் இருந்து உருவாக்கப்படுகின்ற அல்லது புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநீதிகள் மறைக்கப்படக்கூடாது என்றதை கோரித்தான் இந்த போராட்டமானது இந்த தன்னார்வ மக்கள் செயல் என்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அந்த கையெழுத்துக்கான அந்த மனுவில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் அந்த ஒரு மகஜரினை ஐநா பிரதிநிதியிடம் நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம். இந்த மக்கள் செயலினுடைய போராட்டமானது இனிவர்ற காலத்திலும் இந்த புதைகுழி தொடர்பான நீதியான விசாரணை நடைபெற்று முடியும் வரைக்கும் அதற்கான ஒரு இதய சுத்தியுடன் நாங்கள் பயணிப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் முன்னாள் முப்படைகளின் பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ஜாபாபேவர்த்தன, மஹிந்த அமரவீர, சாமர சம்பத் தசநாயக்க, ரோஹித அபேகுணவர்த்தன, பவித்ரா வன்னியாராஜே, காஞ்சன விஜயசேகர, சாக்கல ரத்நாயக்க, ஜனக திஸ்ஸ குட்டியாராஜி, வஜ்ர அபேவர்த்தன, மகிபால கேரத், அனுர, பிரியதர்சன யாப்பா, அனுஷ நாணயக்காரு, ஹர்ஷன ராஜகருடு, வடிவேல் சுரேஷ், சாணக்கியன் ராசமாணிக்கம், சிவநேசதுரை சந்திரகாந்தன், சாந்து அபேசகர் ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பாகவே விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைக்காக அழைக்கப்படவுள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்துக்கு பரவலாக்கப்பட்டமை எமது மாகாண மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது முக்கியமான மைல்கல். இதற்காக எமது மாகாண மக்கள் சார்பில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்துக்கு விரிவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் வடக்கு மாகாணத்துக்கான ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடற்தொழில் மற்றும் நீர்வள மேம்பாடு அமைச்சர் சந்திரசேகரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலர் முரளிதரன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். தொடர்ந்து ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ரோஷான் தெளிவுபடுத்தினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், நான் பிரதேச செயலராக பணியாற்றிய போர்க்காலத்தில் 1991 ஆண்டு காலப்பகுதிகளில் மக்கள் மருத்துவ தேவைக்காக கொழும்புக்கு அலைய வேண்டும். அதுவும் இதற்கு விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். இந்த அலைச்சல் வீண் செலவுகள் எல்லாம் இப்போது அமலாக்கப்பட்டிருக்கின்றது. இது எமது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அரசு சேவை என்பது மக்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெற வேண்டியது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அது மக்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. மக்கள் தமது பிரதேச செயலகங்களூடாக விரைவாக தமக்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்ள முடியும். தனித்து மருத்துவ தேவைக்காக மாத்திரமில்லாது ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் வடக்கு மாகாண மக்கள் இன்றிலிருந்து பிரதேச செயலகங்களூடாக பெற்றுக் கொள்ள முடியும். மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக அரசு சேவையை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். அது உண்மை. இன்று மக்கள் மத்தியில் அவ்வாறானதொரு நிலைமை இல்லை. இன்று ஆரம்பிக்கப்படும் இந்த சேவைகளூடாக அதை மாற்றியமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும்
வேண்டும் என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். இதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகரன் பல விடயங்கள் கடந்த காலங்களில் கொழும்பை மையப்படுத்தி இருந்த நிலையில் அதை மாகாணத்தை நோக்கி பரவலாக்கி இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். அதனோர் அங்கமாக ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை குறிப்பிட முடியும் என்றார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி நிதியத்தினூடாக வழங்கப்படும் புலமை பரிசில் மற்றும் வேறு சேவைகளை இணைய வழிமுறையூடாக செயற்படுத்தும் திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலர்கள், பிரதேச செயலர்கள், ஜனாதிபதி நிதியத்தின் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது. குருநாகல் மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவாகியுள்ளார். பிரதி முதல்வராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது பல ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கர்ணகோட விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அசாப்தீன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா? அதிகாரத்துக்காக பிரபாகரனுடனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட EPRLF தலைவர் பத்மநாபாவின் 35வது தியாகிகள் தினத்தையிட்டு தியாகிகளின் சமாதிகளில் ஆராதனைக்குரிய தேவாலயங்கள் எனும் துணைப்பொருளில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நினைவேந்தல் இன்றைய தினம் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. EPRLF சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நினைவேந்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளருமான கோவிந்தன் கருணாகரும், ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பின் ஏறாவூர் நகர சபையின் பிரதி தவிசாளர் ஞா கஜேந்திரன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், உயிர்நீத்த தியாகிகளின் உறவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது படுகொலை செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் பத்மநாபவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரும் மலர் மாலை அணிவித்து பொதுச்சூடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அனுராதபுரத்தில் உள்ள எப்பாவள பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்துடன் தன்னை தொடர்புபடுத்தி வெளிப்படுத்தப்படும் செய்தி அறிக்கைகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அதில் உள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்ட முழுமையான அறிக்கையை காணலாம். இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டு கல்மடு நகர் கிராமத்தில் நீண்ட காலம் புனரமைக்கப்படாத இருந்த 7ஆம் யூனிட் 3ஆம் வீதியின் 1 கிலோமீட்டர் வீதியின் அபிவிருத்தி பணிகள் 47 மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது, யுத்தம் தோற்றுவிக்கப்படக்கூடாது, ஊழல்களுக்கு இடமளிக்கக்கூடாது, ஊழல்களுக்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. புதியதோர் கலாசாரத்தை உருவாக்கி நல்லதொரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைப்பது எமது பொறுப்பு. வெளிநாட்டு தூதுவர்கள் எப்பொழுது வருகின்றார்கள்? கைவிடப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கண்டாவளி பிரதேச செயலாளர், துறை சார்ந்த திணைக்களங்களினுடைய தலைவர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று பலர் இதில் கலந்து கொண்டனர். வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட குடியிருப்புகளுக்கான ஆதன வரியை 8% குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மாநகர முதல்வர் காண்டீபன் தெரிவித்துள்ளார். அத்துடன் குடியிருப்பை தவிர்த்த ஏனைய இடங்களுக்கு 10% அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மாநகரத்திற்குட்பட்ட மக்கள் தங்களது முறைப்பாடுகளை இலகுவாக வழங்குவதற்காக வாட்ஸ்அப் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களது பிரச்சினைகளை குறுந்தகவல்கள் மூலமாக அனுப்பினால் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். 07133247
01247 என்ற இலக்கத்தின் மூலம் பொதுமக்கள் 24 மணித்தியாலமும் எம்மை தொடர முடியும். ஜூலை 1ஆம் தேதி முதல் அந்த நடவடிக்கை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும். 3 மொழிகளிலும் குறித்த சேவையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அத்துடன் நமது சபைக்குட்பட்ட பகுதியில் தனியான தீயணைப்பு பிரிவு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். அது தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளோம். அதேபோல அனைத்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் மக்களுக்கான சிறந்த பொதுவான ஒரு பாதீட்டை இம்முறை சமர்ப்பிப்போம். அத்துடன் யாழ் மாநகர சபையானது குடியிருப்புகளுக்கான ஆதன வரியாக 8% அறவிடுகின்றது. அதேபோல் ஏனைய இடங்களுக்கு 10% அறவிடப்படுகின்றது. எனவே முதற்கட்டமாக அதே தொகையை நாங்களும் அறவிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். எமது கன்னி அமர்வில் இது தொடர்பான விடயம் இறுதி செய்யப்படும். அண்மைய தினங்களில் வடமாகாண ஆளுநர், வடமாகாண பிரதம செயலாளர், இந்திய துணை தூதுவருடன் வவுனியா மாநகர அபிவிருத்தி தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டதுடன் அது தொடர்பாக திட்ட முன்மொழிவுகள் தயாரிக்கப்படுகின்றது. யாழ் மாநகர மேயர், பிரதி மேயர் மற்றும் ஆணையாளருடன் மாநகர சபை செயற்பாடுகள் தொடர்பாக விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கேட்டு அறிந்தார். இன்றைய தினம் கண்டாவளை பிரதேசத்திற்கு விஜயம் செய்து நாடாளுமன்ற உறுப்பினரிடம் குறித்த வைத்தியசாலையினுடைய நோயாளர் நலன்புரி சங்கம் மற்றும் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக வைத்தியசாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடி உடனடியாக செய்ய வேண்டிய தீர்க்கக்கூடிய பிரச்சினைகளை தீர்த்து ஏனைய பிரச்சினைகளை அமைச்சு மட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் குறித்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்தியர் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் நலன் விரும்பிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.